ஹalleluya. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது அப்படின்னு 6வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த தேவபுத்திரர் அப்படிங்கிறவங்க வந்து ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது யெகோவா தேவனுக்கு முன்னாக அவர்கள் வந்து நிற்பது வழக்கமாக இருந்தது. அப்படி வழக்கத்தின்படி அவர்கள் ஒரு நாள் வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் நடுவில் வந்து நிற்கிறான். நம்ம நினைக்கிறோம் சாத்தான் வந்து ஏற்கனவே சொன்னபடி தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏஞ்சல்ஸ் இருக்கிற இடத்துல யாரும் வந்தா இப்போ சாத்தானும் வருகிறான். சாத்தான் தேவ சமூகத்தில் பிரசன்னத்தில் வந்தான்னு உடனே சாத்தான் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல சாத்தானை பார்த்து பேசுனது கர்த்தர் தான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன தெரியுமா கேட்கிறாரு? எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. சாத்தான் சொல்ற பதில் என்ன? பூமியெல்லாம் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவர் பேட்ரோலிங் பண்ணிட்டு வந்தாரா, வாட்ச் பண்ணிட்டு வந்தாரா. நீங்க ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா பேட்ரோல் பார்த்துருப்பீங்க. ஹைவேஸ்ல வந்து போலீஸ் ரோந்து வருவாங்க. அது போல பூமியெல்லாம் உலாவி அங்கெல்லாம் சுற்றி திரிந்து வந்தேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஆண்டவராக பார்த்து கேட்குறாரு, ஹாவ் யூ நோட்டிஸ்ட் ஜோப் மை சர்வெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அழகா உள்ளெல்லாம் போய் சுற்றிட்டு வந்த மனுஷனை பார்த்து வேற எதுவுமே ஆண்டவர் கேட்கல. எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நீ பூமியெல்லாம் சுற்றின, நீ அப்போ யோபுவை பார்த்துட்டல்ல, யோபுவை கன்சிடர் பண்ணிட்டல்ல, யோபுவை நோட்டீஸ் பண்ணிட்டல்ல, ஜோபை பார்த்துட்டில்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கொஸ்டின் ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவருக்கு தெரியும். அப்போது பிசாசுக்கிட்ட ஆண்டவர் மறுபடியும் அவனை பற்றி என்ன ஊர்ஜிதமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் எப்படிப்பட்டவன்? சாதாரணமான ஆள் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி யோபு சாதாரணமான ஆள் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியில் யாருமே இல்லை. அவ்வளோ டேரிங்காக, அவ்வளோ ஆணித்தனமாக ஆண்டவர் யோபுவை பற்றி ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து வேற ஆள் இல்லை. சாத்தான் யோபுவை பார்த்தானே அவன் பார்க்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட்டு கரெக்டாக அவனோட கண் எங்கே போகுது? யோபுவின் மேலே போகுது. அப்போ யோபு மேலே பார்த்த அந்த சாத்தான் ஒரு நோக்கத்தோடு வந்திருப்பான்றது ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால அவனை பற்றி இன்னும் ஊர்ஜிதமாக, ரொம்ப ஆணித்தனமாக ஆண்டவர் ரொம்ப தைரியமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் நான் தைரியமான சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மனிதனை கர்த்தர் நம்புகிறார். ஒரு மனுஷனை தேவன் நம்பி சொல்கிறாரு. நம்ம இந்த நிலையில் இருந்து பார்த்தோம்னா கர்த்தர் நம்மை நம்பி ஒரு வார்த்தை, இத்தனை வேணாங்க, வரிசையாக 4-5 கேரக்டர்ஸ் இருக்குங்க. ஒரே ஒரு கேரக்டர் ஆண்டவர் நம்மளை பார்த்து, என் ஆண்டவர் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு நம்மளால் ஒரு கேரக்டர் சொல்ல முடியுமா? கஷ்டம் தானே. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். நம்ம தைரியமாக சொல்லணும். கர்த்தர் நம்மளை பார்த்து, பிசாசு ஒருவேளை நம்மளை சோதிக்க, யோபு போல பெரிய பரிசுத்தவான் நம்ம இல்லை தான். ஆனால் சோதனைகள்னு வரும்போது பிசாசு ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்மகிட்ட வந்து வரப்போகிறதில்லை. அப்படி வர நேரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு நம்மை பற்றி ஒரு வார்த்தையாவது, அட்லீஸ்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் நம்மளை பற்றி ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதான்றதை யோசிக்கணும். இந்த யோபுடைய புஸ்தகத்தில் அப்புறமா என்ன நடக்குது? சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த உரையாடலில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை, ஆண்டவர் வந்து சாத்தானுடைய பிளானுக்கு மொத்தமாக ஓகே சொல்லிட்டாரு, நோலாம் சொல்லலை. அவர் நினச்சிருந்தா நோவும் சொல்லியிருக்கான். ஏன் என் தாசனாகிய யோபினை வந்து நீ கவனம் செலுத்தக்கூடாது, நீ கிளம்பு அப்படின்னா போயிட்டே இருந்திருப்பான். ஆனாலும் அந்த சாத்தானுக்கு கர்த்தர் இடம் கொடுத்தார். என்ன செய்ய சொல்றதுக்காக? அவனை சோதிப்பதற்கென்று இடம் கொடுத்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது யோபுக்கு தெரியுமா? Does Job know about the conversation of God with Satan? No, definitely not. யோபுக்கு தெரியாது. ஆனால் யோபுவை பற்றி ஒரு பெரிய பிளான் நடந்துட்டுருக்கு, ஒரு பெரிய திட்டமே நடந்துட்டுருக்கு. இந்த திட்டத்தை யோபுக்கு தெரியவே தெரியாது. யாரும் நோபடி கேன் டெல். ஆண்டவர் வெளிப்படுத்தலை. ஆண்டவர் இப்படியெல்லாம் உனக்கு நடக்க போதுப்பா, பார்த்துக்கோ, நான் சாத்தான்ட்ட சொல்லிட்டேன், உனக்கு ஒரு சோதனை வரப்போது, எதுக்கும் ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு ஒரு காஷனும் கொடுக்கல. ஆஸ் யூஷுவல் யோபோட வாழ்க்கை மிக அழகாக, சம்பிரமமாக, ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு. அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க லைஃப்பில். எல்லா ஆஸ்தியும் இருந்துச்சு. அவளுக்கு எவ்வளோலாம் இருந்துச்சு? 7000 மாடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர் மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது, மிருகஜீவன், திரளான படிவடைக்காரர்கள் இருந்தார்கள். 10 பிள்ளைகளோட மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு இப்பொழுதுதான் ஒரு போராட்டம் வரப்போகுது. வித் த பெர்மிஷன் ஆஃப் ஜீசஸ், அதாவது காட்,
யெகோவா தேவன் ஆண்டவர் அனுமதியின் பேரில் இப்போ சாத்தான் வருகிறான். இந்த டைமில் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது யோபுக்கிட்ட ஆண்டவர் பிசாசு கேட்குற வார்த்தைகள் என்ன சொன்னாங்கன்னா, கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், யோபு உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறான், ரொம்ப உத்தமனாக இருக்கான், சன்மார்க்கனாக இருக்கான், எல்லாம் கரெக்டு தான் ஆண்டவரே, ஆனால் நீ அவரை அவ்வளோ தூரம் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, வேலி எடுத்து வச்சுருக்கீங்களே, அதனால தான் அவன் அவ்வளோ தூரம் இருக்கான். இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி இருப்பான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி முதல் பெர்மிஷன் இருக்குது தெரியுமா, அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவனுடைய சம்பத்துகள் எல்லாம் மொத்தமாக அழிக்கிறதுக்காக, அவனுக்கு உண்டானவைகள் அனைத்தையும் அழிப்பதற்கென்று முதலாவது ஒரு பெர்மிஷன் கேட்குறான். அந்த பெர்மிஷன் வாஸ் கிராண்டட். எஸ்ன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உடனடியாக என்ன செஞ்சுட்டான், வரிசையாக வேலைக்காரர்கள் ஒவ்வொருவனாக வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறான். ஆடு மாடுகள் அழிந்தது, ஏர் மாடுகள் போச்சு, கழுதைகள் செத்தது, கடைசியாக பிள்ளைகளும் இறந்து போனார்கள். எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த யோபுவோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒவ்வொரு லாஸ், ஒவ்வொரு அழிவு. நமக்கு ஒரே ஒரு லாஸ் வந்தால், ஒரே ஒரு கஷ்டம் வந்தாலே நம்ம எவ்வளோ புலம்புறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் யோபுக்கு 1 2 இல்லைங்க, எல்லாமே போச்சு. கம்ப்ளீட்டாக அவரோட கையில் இருந்த அவர்கிட்ட இருந்த தனக்குன்னு வச்சுருந்த பொசஷன்ஸ் எல்லாமே ஒன்று கூட இல்லாமல் வரிசையாக எல்லாமே எடுபட்டு போச்சு. டோட்டலாக எல்லாம் போச்சு. கடைசியாக பிள்ளைகளும் போனார்கள். பிள்ளைகளும் போனதுக்கப்புறம் தான் கடைசியாக யோபு 20வது வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. இப்பொழுது தான் யோபு தான் ஒன்றுமில்லாதவன் ஆகிவிட்டோம் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது. ஒன்றுமே இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது தான் இந்த சாத்தான் வந்து அவர்கிட்ட 2வது முறையாக வந்து கேட்குறான். தடவை அவனுடைய பொசஷன்ஸ் எல்லாம் போச்சு, வெல்த், அவனுக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது, அவனுக்கு உண்டான பிள்ளைகளும் போனார்கள். ஆனாலும் யோபு ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அந்த வசனங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த உடனே சாத்தானுக்கு மறுபடியும் அமைதியாக இருக்க முடியல. மறுபடியும் 2வது முறையாக போய் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். அப்போது ஆண்டவர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் மறுபடியும் அவன் உலாவி வரும்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, மறுபடியும் அதே கேள்வியை கேட்டு அதே வார்த்தைகளை திரும்பி சொல்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க, ஆஃப்டர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லாஸ் மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு. கர்த்தர் இது ஒன்றும் உடனே நடந்திருக்காது, இன்றைக்கி நடந்து இப்போ முடிஞ்சு நாளைக்கு போய் பேசுகிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கிறான்ற நிலையை பார்த்ததுக்கப்புறம் தான், ஆஹா இவன் இன்னுமே அதே உத்தமத்தில் நிற்கிறான்னு தான் சாத்தான் மறுபடியும் 2வது முறையாக ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக போயிருப்பான். இந்த மீன் டைமில் எப்படி இருந்திருக்கிறார் யோபு, அதே மாதிரி இருந்திருக்கார். இவ்வளவு இழப்புக்கு அப்புறமும் உத்தமனாய் சன்மா, ஏன்னா மறுபடியும் அதே வார்த்தைகளை ஆண்டவர் திருப்பியும் ஞாபகப்படுத்துறாரு. அவர் திரும்பியும் பிசாசுக்கிட்ட ஞாபகப்படுத்தும் போது யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். இவ்வளோத்தையும் எடுத்துட்டு இல்லை, இதுதானே நீ என்கிட்ட கேட்ட, அவ்வளோத்தையும் எடுத்துட்டு இல்லை, ஆனால் ஸ்டில் மை சர்வன்ட் ஜோப் இஸ் லைக் த சேம் பர்சன். அதே ஆளாக இருக்கிறான், உத்தமன், சன்மார்க்கன். அதே வார்த்தைகளை மறுபடியும் தேவன் தைரியமாக சொல்கிறார் பாருங்க. தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனை போல யாருமே கிடையாது. ஆனால் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான், உறுதியாய் நிற்கிறான். முகாந்திரமே இல்லைப்பா, அவன் கஷ்டம் பட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் அப்படிப்பட்ட ஆளே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கவனை போய் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க சொல்லி கேட்டு இல்லை நீ. நானும் அதுக்கு ஓகே சொன்னேன்ல, இப்போ எல்லா கஷ்டமும் வந்துருச்சு இல்லை, எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு இல்லை, ஆனால் இப்போ எப்படி இருக்கான் பார்த்தியா, அதே மாதிரி இருக்கான். என்னைய முகாந்திரம் இல்லாமல் என்னையவே நீ அப்படி பண்ண வச்சுட்டியே அப்படின்னு சொன்னோன்னே சாத்தான் கர்த்தருக்கு திருப்பி என்ன தெரியுமா சொல்கிறான், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். படைத்த மனுஷனை படைத்த ஆண்டவர்கிட்டயே மனுஷனை பற்றின குவாலிட்டியை பிசாசு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். மனுஷனை உண்டாக்கினது தேவன் தானே, தம்முடைய சாயலாய் மனிதனை உண்டாக்கினது. யோபுவை பற்றி முழுமையாக ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் மனிதனுடைய குவாலிட்டி ஒன்றை புதுசாக பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஏன்னா பிசாசு எப்பொழுதுமே எவனை வஞ்சிக்கலாமோன்னு இருப்பான். ஆனால் நம்மள்கிட்ட இருக்க குறைகள், மனிதனுடைய கேரக்டர்ஸ்னு சிலது இருக்கும் பார்த்தீங்களா, ஜென்ம சுபாவமாக இருக்கலாம், இல்லைனா மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாரு. அதுதான் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, எந்த வலியும் தனக்கு வந்தாதான் வலி. சரியா? வெளியில் இருக்கிறவங்க வலியோடு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குறோம், வீட்டில் உள்ளவங்களே பார்க்குறோம், வலியில் அச்சச்சோ வலிக்குதேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அந்த வலி நமக்கு வந்தாதான் அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். என்ன சொல்ல வரான் தெரியுமா, ஒருவன் தோலுக்கு தான் தோலை கொடுத்துடலாம், ஜீவனுக்கு ஜீவனை கொடுத்துடலாம், அதெல்லாம் ஓகே ஆண்டவரே. ஆனால் அவனை தொட்டு பாருங்க, இழப்பு அவனால் சமாளிக்க முடியுது. ஆனால் வலி அவனுக்கு வந்தாதான், அவன் தோலுக்கு வலி வந்தாதான், அவன் ஜீவனுக்கு பிரச்சனை வந்தாதான் அவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மறுபடியுமாக போய் அவன் அடுத்த 2வது முறையாக எதற்கு தெரியுமா பர்மிஷன் வாங்குறான், அவனுடைய ஹெல்த் போகணும்னு சொல்லி.
ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் இருப்போம். நமக்கு ஒரே ஒரு காய்ச்சல் 2 நாள் இல்லை 1 நாள் வந்தால் போதும். 1 நாள் ஃபீவர் வந்தால் அடுத்த நேரம் நம்ம முகம் எப்படி இருக்கும்? வாடி போயிடும். நல்லா ட்ரெஸ் பண்ண மனசு வருமா? சந்தோஷமாக இருப்போம். நாளைக்கு இப்போ இந்த 2 நாளைக்கு அப்புறம் ஒரு மேரேஜுக்கு வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வச்சுருவோம். ஆனால் முந்தின நாள் நைட்டு ஃபீவர் வந்துருச்சு. காலையில் எழுந்தால் உங்களுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த மனநிலை இருக்குமா? உடல்நிலை சரியில்லைன்னா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண கூட மனசு வராது நமக்கு. இப்போது இந்த உடலில் இருக்கிற எல்லா ஆரோக்கியமும் போக வேண்டும் என்று சொல்லி கேட்டு தான் 2வது முறையாக ஆண்டவர்கிட்ட பிசாசு சாத்தான் பெர்மிஷன் கேட்குறான். அவனை தொடுங்க, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அவனை நீங்கள் அவனுடைய எலும்பை தொடுங்க, அவன் ஹெல்த்தை தொடுங்க, அப்போ அவன் எப்படி இருப்பான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட 2வது முறையாக அவன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் யோசிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யோசிக்கல. மறுபடியும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் உன் கையில் இருக்கிறான். மொத்தமாக கொடுத்துட்டார். போடா, உனக்கு என்ன அவ்வளோதானே வேணும்? யோபு பற்றி எனக்கு தெரியும், அவன் என் பையன், அவன் எப்படி இருப்பான் தெரியும், உனக்கு அவ்வளோதானே ஆசை, நீ அவன் உன் கையில் இருக்கான். ஆனால் ஒன்னே ஒரு சின்ன கண்டிஷன், அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு, உயிரை மட்டும் தொடக்கூடாது. நீ உயிரை தொடுகிற அதிகாரம் அவனுக்கு இல்லை. தன் ஜீவனை கொடுத்தவர் தான் ஜீவனை எடுக்க முடியும். யார் நமக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்தது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் மட்டும் தான் ஜீவனை எடுக்க அதிகாரம் உண்டு. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி ஆண்டவர் பிசாசுக்கு அந்த ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டார். இப்பொழுது தான் யோபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுங்க. உள்ளங்கால் தொடங்கி அவருடைய உச்சந்தலை வரைக்கும் என்னாச்சு? கொடிய பருக்கள் வர ஆரம்பித்தது. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு எங்கே உட்கார்ந்தான்? சாம்பலில் உட்கார்ந்தான். அவ்வளோ கஷ்டம், எல்லாம் இழந்தது, அவனால் சமாளிக்க முடிஞ்சிச்சு. இப்போ தனக்கே பிரச்சனை வந்துருச்சு. இப்பொழுது தான் சாத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது என்ன தெரியுமா? யோபு சரியான அதே உத்தமத்தில் நிலைத்திருப்பானா என்று சொல்லி தான். இந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த புக் ஆஃப் ஜோப் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நமக்கு தெரிஞ்சது சஃபரிங்ஸ் தான், கஷ்டங்கள், பாடுகள். யோபனுடைய பாடுகள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பருக்கள் வந்ததோ, எப்பொழுது எல்லாம் இழந்தானோ, இப்போ அவனுடைய பாடுகள் ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் வாங்க, இந்த புக் ஆஃப் ஜோப் இருக்குது பார்த்தீங்களா? யோபு என்ற புத்தகம் மொத்தமாக சஃபரிங்ஸை பற்றி மட்டும் இல்லை, ஒரு டிவைன் ஜஸ்டிஸை பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. தெய்வீக ஒரு நியாய தீர்ப்பு. இப்போ இந்த புக்கில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? யோபுடைய பாடுகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். அவன் பருக்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரியாய் நின்றான் கடைசி வரைக்கும். கர்த்தர் அவனை திரும்பியும் மறுபடியும் 2 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் இந்த யோபுடைய புத்தகத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள், முக்கியமான பாடங்கள் என்னென்னா, காட் விண்டிகேட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் த எண்ட். கர்த்தர் தன்னையே நியாயப்படுத்தி அவர்தான் தேவன் என்று சொல்லி கடைசியாக விளங்கினார். இவ்வளோ பெரிய போராட்டம் ஆரம்பித்தது சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில், அப்படி தானே? ஆண்டவர் போய் சாத்தானோட போராடலை. சாத்தான் பர்மிஷன் கேட்டு ஆண்டவர்கிட்ட இதை செய்கிறான். இப்போ ஆண்டுடைய பிள்ளை ஒருத்தனை சோதிக்கும் பொழுது அந்த ஃபைட் யாருக்கு நடுவில்? யோபுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் இல்லைங்க, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடுவில் இந்த ஃபைட் போயிட்டு இருக்குது. அதில் நடுவில் இப்போ வெப்பனாக இருக்கிறது யாருன்னா நம்ம யோபு தான். சரியாய் போய் கொண்டு இருக்குது. கடைசி வரைக்கும் அவர் கரெக்டாக தான் இருந்தார். இந்த இடத்துல தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? நான் நியாயப்படுத்துகிற தேவன். காட் விண்டிகேட்ஸ். அந்த ஒரு யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம் வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். யோபு 19:25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். போதுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் உயிரோடு இருக்கிறார்? என் மீட்பர் உயிரோடு. தமிழில் ஒரே ஒரு வார்த்தை மீட்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மை ரெடீமர், மை விண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிறது. எனக்காய் பேசுகிறவர், எனக்காக பேசுகிற என் தேவன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்ற ஒரு ஆணித்தனமாக அவன் கூறுகிறான். என் மீட்பர், மை ரிடீமர் அண்ட் மை விண்டிகேட்டர். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நியாயத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் பிள்ளைகள் பக்கம் இருக்கிற நியாயத்துக்காக போராடி நிற்கிற தேவன். கர்த்தர் நம் பக்கத்துலேயும் நியாயங்கள் இருக்கும்னா நம்முடைய நியாயங்களுக்காகவும் அவர் எப்படி இருப்பார்? யோபுவிடம் எப்படி நின்னாரோ அதே போல நம்மிடம் நிற்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவர். இப்படிப்பட்ட ரெடிமர் 3 விதமான ஆளுகைக்குள்ளாக அவர் இருக்கிறார். முதலாவது, காட் இஸ் கம்ப்ளீட்லி சாவரன். அவர் அத்தாரிட்டி உள்ள தேவன், அதிகாரம் உள்ள கர்த்தர். 3 முக்கியமான உண்மைகளில் முதல் உண்மை என்ன தெரியுமா? இந்த யோபுவின் புஸ்தகத்தின் மூலமாக வெளிப்படுது என்ன தெரியுமா? அவர் அதிகாரமுள்ள தேவன், சர்வ அதிகாரமுள்ள தேவன், அத்தாரிட்டேட்டிவ் காட். சாவரன் அப்படின்னா அவருடைய ஆளுகை நிறைந்திருக்கிறது. 2வது, அதனால தான் அவரால் எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். அவர் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறதுனால அவரால் எல்லாம் செய்ய முடியும்.
போனதையும் கொண்டு வர முடியும், இழந்ததையும் மீட்டு கொடுக்க முடியும், நம்முடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுக்க முடியும். அவரால் எல்லாம் முடியும் என்ற ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இரண்டாவது என்ன தெரியுமா? காட் இஸ் இன்ஃபைனட் இன் விஸ்டம். அவர் ஞானத்தில் மிக மிக வல்லமையுள்ள தேவன். அவர் ஞானம் இருக்கிறதுனால he knows the best for us. நமக்கு எது பெஸ்ட் என்று சொல்லி அவருக்கு தெரியும். யோபுக்கு இதுதான் நல்லது, இதுதான் சிறந்தது என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிந்தது போல இன்றைக்கும் நமக்கு என்ன பெஸ்ட், நம்மளுக்கு எது சரியா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்தால் நமக்கு சரியா இருக்குமா, இது நமக்கு சிறந்ததாக இருக்குமா என்று சொல்லி அறிந்திருக்கிறவர் கர்த்தர். மூன்றாவதாக காட் இஸ் பர்ஃபெக்ட் இன் லவ். அவர் நமக்கு கொடுக்குற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிக 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 சரியாக இருப்பார், பர்ஃபெக்டாக இருப்பார். அவருடைய அன்பில் அவருக்கு நமக்கு எப்பவுமே அவர் குறை வைக்கவே மாட்டார். அதனால நம்மை கொண்டு அவருடைய சித்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? பெஸ்ட்டாகவே தான் இருக்கும். அவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மட்டும்தான் விரும்புகிறார். ஏன்னா அவர் நன் மேலே அவ்வளவு அன்புள்ள தேவன். இந்த மூன்று உண்மைகளையும் யோபு அறிந்திருந்தான். இதெல்லாம் யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஹி எக்ஸ்பீரியன்சஸ் காட். கடவுளை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். இந்த மூன்று உண்மைகள் இன்னொரு தடவை சொல்லுமா, காட் இஸ் கம்ப்ளீட்லி சாவரன். அவர் தான் முற்றிலுமாய் ஆளுகை செய்கிறவர். இரண்டாவதாக ஞானத்தில் சிறந்த தேவன். அதனால எனக்கு என்ன சிறந்தது என்று சொல்லி அவருக்கு தெரியும். என் மேல ரொம்ப அன்புள்ள தேவன். அதனால எனக்கு பெஸ்ட் தான் கொடுக்கணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கும். அவருடைய சித்தம் எனக்கு என்ன சாதாரணமாக வைக்கிறது அல்ல, என்னை சிறந்தவனாக வைக்க வேண்டும், ஆசீர்வாதம் உள்ளவனாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட தேவன். ஆபகூக் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இரண்டாவது பகுதி, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க பிழைப்பீங்க. என்ன விசுவாசம் தெரியுமா? மை காட் இஸ் மை விண்டிகேட்டர். என் மீட்பர் எனக்காய் பேசுகிறவர், என் மீட்பர் எனக்காக நியாயம் தீர்க்கிறவர், என் மீட்பர் என்னுடைய நியாயத்தில் நிற்கிறவர். என்னிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் என் ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்க நியாயமான அந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். நிச்சயமாக நாள் வரும்போது, அவருடைய நேரம் வரும்போது உங்களுக்காக எப்படி நிற்பாராம்? ஒரு விண்டிகேட்டராய் நிற்பார், ஒரு மீட்பராய் நமக்காக நிற்பார், ஒரு சேவியராக எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் நம்மோடு நிற்பார், ரெடீமராக. இரண்டாவது, ஆண்டவர் God is sovereign from sufferings. நம்முடைய கஷ்டங்களில் அவர் ஆளுமை கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஆளுமை முழுமையாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன், எல்லாம் அவருக்கு தெரியும்ன்றது முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்முடைய கஷ்டங்கள் இருக்குல்ல, நம்முடைய சஃபரிங்ஸ் இருக்குல்ல, யோபு பட்ட கஷ்டங்கள் போல இந்த சஃபரிங்ஸில் அவர் தான் எப்படி இருக்கிறாரா? ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா இந்த கவலைகள் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான். யோபனுடைய எல்லா நிலைகளையும் பார்த்து அவனை ஆண்ட அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த யோபனுடைய புத்தகம் வெறுமனை யோபோட கஷ்டங்களையும் அவருடைய பாடுகளையும் பற்றி சொல்லுகிறது கிடையாது. அவருடைய ஆண்டவராகிய தேவனுடைய ஆளுகையையும் சொல்லுகிறது. God is in control over everything. கர்த்தர் நமக்கு நடக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அவர் ஒருவரே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவருடைய அனுமதியோடு தான் நடக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில் எப்படி இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. வெளியில் சாத்தான் இப்படி கேட்டான்றது எழுதப்பட்டிருக்கு, அதனால் நமக்கு தெரியுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் உன்னையோடு நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை. கண்டிப்பாக நடக்கலை. நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை, அது என்ன விதமான கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம். பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, God is in control. கர்த்தர் நம்மேல் கண்ட்ரோல் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதனால் கவலைப்பட வேணாம். யோபு பார்த்தீங்கன்னா, யோபோட சில கேள்விகள் ஆண்டவர் இந்த யோபோட 39வது அதிகாரம் முழுவதுமே ஒரு 1-2 வசனங்கள் மட்டும் வாசிங்களேன். யோபு 39 1-2 ஒரு 2 இல்லை 3 வசனங்கள் மட்டும் வாசிங்க. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். போதுமா? இந்த 38வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். இந்த யோபுடைய புத்தகத்தை நான் பின்னாடி ஒன்னொன்னா சொல்லும் பொழுது சொல்றேன். கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தையில தான் 39வது அதிகாரத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறார். இவர் கேட்கிற கேள்விகள் எதுக்குமே மனுஷன்ட்ட பதில் இல்லை. No man can answer all these questions. இது எதுக்கு தெரியுமா? யோபுவோட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லலை. யோபு நிறைய கேள்விகள் கேட்குறாரு, பார்த்துருக்கீங்களே, யோபு புஸ்தகம் படிச்சிருக்கீங்களே, ஏன் இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவர் கேட்குறாரு. எந்த கேள்விக்குமே ஆண்டவர் என்ன சொல்லலை?
பதில் சொல்லலை. பதிலுக்கு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி எதுக்கு தெரியுமா? ஜஸ்ட் டு ரிமைண்ட் ஹிம் தட் ஐ எம் இன் கண்ட்ரோல் ஓவர் யூ. அவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, நான் அதுக்கு கண்ட்ரோலாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன்னால் முடியாதுப்பா, எனக்கு தெரியும். உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சிருவேன். நம்ம அப்படி தானே, நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருவோம். எப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ தான் ஆண்டவரே அப்படின்னு போய் நிற்போம். அப்போது ஆண்டவருக்கு தெரியும் நம்மளால் முடியாதது அவரால் முடியும்னு சொல்லி. அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு என்னால் முடியுன்றதை மட்டும் நீ நம்பு, அவ்வளோதான். மற்ற எந்த விஷயம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த கேள்வி கேட்குறது கூட எதுக்கு தெரியுமா? திஸ் இஸ் ஆல் பாசிபிள் ஃபார் மீ அலோன். என்னால் மட்டும்தான் முடியும், உன்னால் முடியாது. கேள்விகள் கேட்கறதுக்கு காரணம் யோபுக்கிட்ட ஞாபகப்படுத்துறதுக்கு. என்ன ஞாபகப்படுத்து? நான் இருக்கேன், உனக்கு மேலே நான் இருக்கேன், ஐ எம் இன் கண்ட்ரோல், என் கைக்குள்ளே தான் நீ இருக்க, கவலைப்படாத, அப்படியே இரு. ஆண்டவர் வந்து விடை சொல்லலை, அவனை கவனித்து கொண்டு மட்டும் இருக்கிறார். தனியாக ஸ்பெஷலாக ஒரு பாதுகாப்பெல்லாம் தரலை. யோபுக்கு ஏதாவது ஒரு ட்ரெமெண்டஸாக, ஒரு புதுசாக ஏதாவது மிராக்குலஸாக ஏதாவது நடந்துச்சா? இல்லை, நத்திங் ஹேப்பன்ட். ஹி வாஸ் ஜஸ்ட் லீடிங் எ வெரி நார்மல் லைஃப். அதே கஷ்டங்கள் பாடுகள் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் தேவன் அவனை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவன்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவனுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதாவும், அவருக்கு சரி நமக்கு கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி வார்த்தைகளே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் பல நேரங்களில் நம்மளும் இதே கஷ்டத்தில் இருக்கும், இதே பாடுகளில் இருக்கும். சில கஷ்டங்களை போய் சிலர்கிட்ட ஷேர் பண்ணக்கூட முடியாது, சொல்லக்கூட முடியாத கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அப்போ ஒன்றே ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கணும், நூல் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஃபுல் கீ யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்குது. நிச்சயமாய் அவர் நமக்கு எது நன்மை அல்லது எது பெஸ்ட்டு, எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம குடும்பத்தினர்களாக இருக்கலாம், வெளியில் பழகினவங்களாக இருக்கலாம், தெரியாத ஒரு நபராக கூட இருக்கலாம். அவங்க முகத்தை பார்த்து சோர்வாக இருக்கீங்கன்னு ஏதோ கேட்கும் பொழுது அவங்க சில ஆறுதலான வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? ஆறுதலாக 2 வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு நல்லா இருக்கும். சே பரவாயில்ல, அவங்க என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க, என் கஷ்டத்தை அவங்க ஆமாவா இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு அவங்களுக்கு. யாரோ ஒருத்தர் கேட்டால் நமக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணும். இவங்கள்ட்ட பேசுனா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம சில பேர் வச்சுருப்போம். சில சமயங்கள் அவங்கள மென்டர்னு கூட சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. அப்படி யாராவது ஒரு நபர் இருக்கும் பொழுதே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்தால், நம்ம கூட எப்போவுமே நம்மளை கேட்டுகிட்டே இருக்கிற தேவன் இருக்காரே, மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் மறந்துடுறோம். கர்த்தரின் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை தவிர யாருங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அவரை தவிர நல்ல வார்த்தைகள் யாருங்க பேச முடியும்? என்ன லிட்டரலாக அவர் பக்கத்தில் இருக்காருன்றதை நம்ம உணர்றதில்லை. ஹீ இஸ் வித் யூ, ஹீ இஸ் வித் மீ. அவர் நமக்குள்ளே இருக்கிறத போல நம்ம கூடயே தான் இருக்கார். சம்டைம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வி மிஸ் இட். சில நேரங்கள் அவரை அதை மிஸ் பண்ணுறோம். நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆறுதல் தேடி நீங்கள் வேற எங்கேயும் அலைய வேண்டியது இல்லைங்க. எனது தலைவன் இயேசுராஜன், அவர் மார்பில் சாய்ந்து நான் இருப்பேன். அந்த ஒரு விசுவாசம் போதும். உங்களுடைய தலைவன், என்னுடைய தலைவன், நம்முடைய தலைவன், நம்முடைய அப்பாவாக இயேசு கிறிஸ்து எப்பவும் ரெடியாக இருக்கார். எதுக்கு தெரியுமா? என் மகள் என் மேலே வந்து என் மார்பில் சாயனம் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த நிலைக்கு நம்ம வருவோமா? பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எதையுமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்முடைய விண்டிகேட்டர் இருக்கார் இல்லையா, என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் எப்படி யோபுக்கு இருந்து அவனால் அதை ஸ்ட்ரகிளில் கொண்டு போக முடிஞ்சதோ, அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் இருந்தோம்னா யோபுவோட பிரச்சனை போல நம்ம பிரச்சனை இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் ஆல் சின்ன பிரச்சனைகளே நம்ம பெருசாக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்பொழுதும் நமக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஏன் இது எல்லாத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் தெரியுமா? என் பிள்ளை மூலமாக என் நாமம் மகிமைப்பட வேண்டும், அவ்வளவுதான். That's all. God wants to reveal His glory to the world. அவருடைய மகிமையை மக்களுக்கு, உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மட்டும்தான் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அனுமதிக்கிறதே, நம்மளுக்கு பாடுகள் பிரச்சனைகளை அனுமதிக்கிறதே எதுக்கு தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி. இப்போ உங்கள் பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனையுடைய ஆழமும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மனசில் நினைங்க, உங்களுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்கள் பிரச்சனையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஏன்னா உங்களுக்காக ஒரு நியாயப்படுத்துகிற தேவனாய் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அந்த ஞாபகம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அது இருந்து நம்முடைய வாழ்க்கை மிக ஸ்மூத்தாக அவருடைய விசுவாசத்தில் ஓடிட்டே இருக்கலாம். அடுத்தபடியாக யோபு புலம்புகிறவனாக இருந்தான். எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். என்ன ஒவ்வொரு புலம்பலிலையும் அவன் வந்து விசுவாசத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். எக்ஸ்பிரஸிங் அவர் ஃபெய்த் த்ரூ லேமெண்டேஷன். புலம்பலின் மூலமாக விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியுமா? புலம்பல்னா என்னங்க? லேமெண்டேஷன்னா என்ன? எரேமியாவின் புலம்பல்னா என்ன? புலம்புறது என்ன? புலம்புவோம், இல்லாததை பற்றி புலம்புவோம், கஷ்டத்தை பற்றி, இருக்கிறத பற்றி சொல்கிறதுக்கு பேர் புலம்பலா?
அது அப்படியே போஸ் பண்ணுறது, என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கணாக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெருமையாக வரக்கூடிய வார்த்தைகள். புலம்பல்னு வந்துட்டாலே குறைகள் இருந்தால் தான் புலம்பல் வரும். என்னெல்லாம் குறை இருந்தாலும் புலம்பல் வரும். நிறைய இடங்களில் வந்து மனுஷட்ட தான் நம்ம புலம்புவோம், ஆண்டவர்கிட்டையும் புலம்புவோம். சில நேரங்களில் ஆண்டவரே இப்படி வச்சுருக்கீங்களே, இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிருக்கீங்களே, என்னால் தாங்க முடியலப்பான்ற புலம்பல்கள் எல்லாம் இருக்கும். மனுஷர்கள் எல்லாரும் இருக்கிறது தான். ஆனால் இந்த புலம்பலை யோபு 2 விதமாக கையாளுகிறான். 2 விதத்தில். யோபு 1 அதிகாரம் 21 வசனம் மட்டும் கொஞ்சம் வேகமாக வாசிமா. 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். வார்த்தையை ஈஸியாக வாசித்துறோம். நிர்வாணியாய் வந்தேன் என் தாயிலிருந்து கர்ப்பத்திலிருந்து, இப்போ எப்படி போகிறேன், நிர்வாணியாய் போகிறேன். எல்லாமே இழந்துட்டான். அவன் இழந்ததுக்கப்புறம் சொன்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடியுமா நம்மளால இந்த வார்த்தை சொல்ல முடியும்? நம்ம நிச்சயமா முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. ஆனால் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க எல்லாருமே யோபு மாதிரி இருக்கணும். அதான் அவருடைய, நம்ம வேணா ஒரு பண்ணுவோம், ஒரு கோலா, ஒரு ரோல் மாடலா. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நமக்கு ரோல் மாடல், நிச்சயமாக மனிதர் கிடையாது. ஆனால் யோபுவை ஒரு சாம்பிளுக்கு வச்சு பாருங்களேன். அவருடைய நிலைமையோட நம்ம நிலைமையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம், கையில் நான் வந்தப்போ எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து கொண்டா வந்தேன், எதுவுமே கொண்டு வரலையே, கர்த்தர் தானே எல்லாத்தையும் கொடுத்தாரு. மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஆஸ்திகளை கொடுத்தார். இப்போ எல்லாத்தையும் யார் எடுத்தா? சாத்தான் எடுத்தான்னு சொல்லலை. யார் எடுத்தா? கர்த்தர் எடுத்தார். நம்ம கையில் ஒன்று இருக்குனாலும் அவருடைய அனுமதியோட தான். நம்ம கையில் ஒன்று இருக்கலைன்னாலும் அது அவர் அனுமதியோட தான். அதை நம்புறீங்களா? இருக்கும் போது வசதியாக இருப்போம்ல, ரொம்ப ஜாலியாக இருப்போம்ல. அது இல்லாதப்ப தான் அது இருந்ததனுடைய அந்த வலி தெரியும். இருக்கும்போது பெருசாக தெரியாத விஷயங்கள்லாம் இல்லாதப்ப தான் ரொம்ப பெருசாக தெரியும் இல்லை? ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? இருக்கும்போது எப்படி இருந்தோமோ இல்லாத போதும் அப்படி தான் இருக்கணும். இதுதான் யோபுடைய நிலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லாமே போயிடுச்சு. அதனால என்னவா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He started worshiping God. நம்மளால முடியுமா? அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். முதலாவது. 2வது, மற்ற எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்போ சொன்னான், இப்போ தன்னுடைய ஹெல்த்தை இழந்துட்டான். அதே மாதிரி 2வது அதிகாரம் 10வது வசனத்தை இன்னொரு டைம் வாசிங்க. 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் என்ன பெறக்கூடாதா? எல்லாம் கொடுத்தப்ப சந்தோஷமா இருந்ததுல்ல. ஆஸ்தியை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், பிள்ளைகளை சந்தோஷமா 10 பிள்ளைகளை கொடுத்தார். வீடு எப்படி இருந்திருக்கும் யோசி? கஜ கஜான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாத்தையும் கொடுத்தப்ப சந்தோஷமா தானே இருந்தோம். இப்போ நன்மையை பெற்றப்ப நமக்கு சந்தோஷம் இருந்துச்சுல்ல. இப்போ அவர் கையில் தானே தீமை. அவருடைய விசுவாசத்தை பாருங்களேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு முதல் தடவை சொன்னார். கொடுத்ததும் அவர் தான், எடுத்ததும் அவர் தான். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று இழந்துருச்சுன்னா நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம். ஏன் எனக்கு இந்த நஷ்டம், நான் ஏதாவது தவறு பண்ணனா, நான் ஏதாவது தப்பு பண்ணனா யோசிப்போம் நம்ம. ஆனால் இதை இப்படி எடுத்து பாருங்கள். நம்ம தவறுகள் இருக்கலாம், நம்ம உணர்த்தினார் ஆண்டவர்னா நம்ம கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். தவறே பண்ணலைன்னு நான் சொல்ல வரலை. தவறுனால கூட சில நேரங்களில் இழப்போம். ஆனாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம இழக்கலை. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம கையிலேருந்து எதுவுமே போகலை. நம்ம கையிலேருந்து ஒன்று போச்சுனாலே அவருடைய சித்தம் தான். நன்மையை பெற்றோம் இல்லை, தீமையை பெற வேண்டாமோ, அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லை, இவை எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்யலை? பாவமே செய்யலைங்க. அவர் முதல்ல நம்ம சொன்னப்போ சன்மார்க்கன், அவர் ரொம்ப தீமைக்கு விலகுகிறவனாக இருந்தான்னு பார்த்தோம்ல. அதே நிலையில தான் இன்னும் வரைக்கும் யோபு இருக்கார். எப்போ? எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறமும், தன்னுடைய சுகத்தை இழந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் அதே நிலையில தான் இருந்தார். இது எப்படின்னா, இந்த சஃபரிங்ஸில், இந்த கஷ்டங்களில் நம்மளால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியுமா, அல்லது ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று சொல்லி அவர் எப்படி அக்செப்ட் பண்ணார்னு சொல்கிறாங்க தெரியுமா? பாசிவ் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பாசிவ் அக்செப்டன்ஸ்னா தெரியுமா? நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஐ எம் பாசிவ் அப்படின்னா வித்வுட் டூயிங் எனிதிங்னு அர்த்தம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? முயற்சிகள் பண்ணக்கூடாது, யோசனைகள் பண்ணக்கூடாது, வேற யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது. அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா, இப்படி சரி பண்ணிடலாமா, அப்படி சரி பண்ணிடலாமா நினைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் டூ எனிதிங், ஷுட் நாட் திங்க் அபவுட் எனிதிங் ஃபார் டூயிங். நீ செய்வதற்கென்ற எந்த காரியங்களையும் நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் அக்செப்ட் இட். எஸ் காட், ஓகே லார்ட், முடிஞ்சு போச்சு. ஏன்னா கொடுத்ததும் அவர், எடுத்ததும் அவர்ன்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது யாராக இருக்கணும்? நம்மளாலையா? அவர் தான் கொடுத்தவர், எடுத்தவர், திரும்பியும் கொடுப்பார்ல. கொடுத்தாரா? யோபுக்கு கொடுத்தார். எப்போ நமக்கு கொடுப்பார் தெரியுமா? யோபுவை போல இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். நானாக தான் இருப்பேன். எந்த நானா தெரியுமா? நான் அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அதே நிலை தான் நான் இருப்பேன். என்னை அழைக்கும் போது கர்த்தர் ஒரு விசுவாசத்தில் அழைச்சிருப்பார்ல.
என்னை அழைக்கும் போது ஒரு திட்டத்தோடு அழைச்சிருப்பார்ல, அந்த அழைப்பில் நான் நிற்கிறேன், அவ்வளவுதான். இந்த நடுவில் வர்றது போகிறது, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த சந்தோஷங்கள் இதெல்லாம் வரும் போகும். That is not permanent in my life, but I am the permanent one till my death. நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நானாக தானே இருக்கணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். யோபுக்கிட்ட அந்த வாழ்க்கை கண்டினியூ ஆச்சு பாருங்க, இவ்வளோ நாட்கள் வரைக்கும் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுபோல் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையில் நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்துட்டு போவோம். இனிமேல் அட்லீஸ்ட் யோபுவை முன்னாடி வச்சுட்டு எல்லா சூழ்நிலைகளையும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம நிறைய வசனங்கள் வாசித்திருக்கோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கேட்கும் போது நல்லா இருக்குது, வாசிக்கும் போது நல்லா இருக்குது. யோபுவ நிலைமையை நினைக்கிறத விட நம்ம நிலைமையை அந்த இடத்துல வச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நான் எப்படி தான் இருக்கணும்? கண்டிப்பாக நான் விசுவாசத்தில் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் வாசிக்க வேண்டாம். யாக்கோபு 1:2-3 வசனங்களில் மிகுந்த சந்தோஷத்தோட எல்லா சோதனைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:13 சொல்லுது, நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல துக்கித்து அழாதிருங்கள். இதே துக்கத்தில் தான் யோபுவும் இருந்தான், ஆனால் நம்பிக்கையோடு இருந்தான். மற்றவர்களை போக நம்பிக்கை அற்றவர்களா இல்லை, யோபு எப்பொழுதுமே அந்த நம்பிக்கையோடே தான் ஆண்டவரோட புலம்பிக் கொண்டே இருந்தான். அவன் புலம்பலோட சேர்ந்து வந்தது என்னது? வர்ஷிப். அவன் புலம்பலோட சேர்ந்து வந்தது தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்திக் கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே அவனுடைய புலம்பலுக்குள் இருந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒன்று நம்பிக்கை தெரிஞ்சது, God allows this all these sufferings. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுமதிப்பாராம். கண்டிப்பாக அனுமதிப்பார், அனுமதித்திருக்கிறார். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ முடியும் தெரியுமா? Until our tears turn into worship. Hallelujah. நம்முடைய கண்ணீர் எப்பொழுது ஆராதனையாக மாறுகிறதோ அதுவரை கர்த்தர் வெயிட் பண்ணுவாராம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் இன்னும் கண்ணீராகவே இருக்கா? ஆராதனையாக மாறிடுச்சா? சந்தோஷம். அப்போ கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த டபுள் த பிளஸிங் தான் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நம் கண்ணீராவோ புலம்பலாவோ இருந்துச்சுன்னா கர்த்தருடைய செய்கைகள் நடக்கவே நடக்காது. God is waiting for you, waiting for me. எது வரைக்கும் தெரியுமா? Until our tears turns into worship. நம்முடைய கண்ணீர் ஆராதனையாய் மாறுகிற வரை ஆண்டவர் இந்த சஃபரிங்ஸை விட்டுட்டே தான் இருப்பார். அதே போல் யோபுக்கிட்ட விட்டுட்டே இருந்தார். அடுத்தது, யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய நண்பர்கள் இருந்தாங்கல்ல. நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், நண்பர்கள் வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். யோபோட புக்கு ஃபுல்லாக நீங்கள் அந்த 42 சாப்டர்ஸும் வாசித்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நண்பர்களுடைய குவாலிட்டிஸை 2 விதமாக நம்ம பேசலாம். ஒன்று இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேசலாம், இன்னொன்று இப்படி இருக்கக்கூடாதுன்னு பேசலாம். இப்படி தான் இருக்கக்கூடாதுன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அந்த 3 நண்பர்கள் எலிஃபாஸ், பில்தாத், ஜோஃபார் அப்படின்ற 3 நண்பர்கள். கடைசியாக 32-37 அதிகாரத்தில் எலிஹு வந்துட்டு போகிறாரு. இந்த எலிஹு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு யங்கஸ்ட் மேன், ஹி இஸ் நாட் த கான்டெம்பரரி, அவங்களோட வாழ்ந்த வயதுள்ள மனிதன் கிடையாது, அவங்களோட சின்ன வயதுள்ள ஒருத்தன். பட் அவனுமே அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆளாக இருக்கான். ஆனால் ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நோட் பண்ணுற பேசுகிற எல்லாமே இந்த 3 நபர்களை பற்றி மட்டும்தான். யாரெல்லாம்? அந்த எலிஃபாஸ், பில்தாத் அண்ட் ஜோஃபார். இந்த 3 நண்பர்களும் யோபு கூடயே இருந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு நண்பரோ, நம்ம கூட இருக்கவங்களோ, பழகினவங்களோ, சொந்தக்காரங்களோ, ஃபேமிலியில் ஒருத்தவங்களோ இப்படி ஒரு கஷ்டம், யாருமே யோபு போல கஷ்டப்பட போகிறதில்ல, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம என்ன செய்வோம்? இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுருவோமா? என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக? வாட் த எஃபர்ட் ஃபர்ஸ்ட் வி டேக்? பதில் சொல்லுங்க. ஆறுதல் சொல்லுவோம். அப்போ நம்ம அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவோமா, இல்லை உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணுவோமா? போய் பார்த்தாரு. அது வந்து பிரச்சனையோட டெப்த்தை பொறுத்து இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா போவோம், சும்மா மைல்டாக தான் கஷ்டப்படுறாங்கன்னா என்ன பண்ண, ஃபோனில் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், தைரியமாக இருக்குன்னு ஆறுதல் சொல்லுவோம். அது எல்லாரும் செய்கிறது தான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு அல்லது ஒரு நண்பரோ தெரிஞ்சவங்களோ யாரோ நமக்கு வேண்டிய ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உடனே நமக்கு ஒரு கன்சர்ன் வரும் அவங்க மேலே. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஃபேமிலியோட ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பொதுவாக போய் அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்பாங்க அப்படின்ற இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் சொன்னால் அந்த குடும்பம் கேட்கும், நீங்கள் சொன்னால் அந்த நபர் கேட்பாங்க. அப்படி போய் உட்கார்ந்த உடனே நம்ம பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ண தான் பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணுறதுனா என்னென்னா, சொல்யூஷன் வேணும் நமக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லிடணும். ஏன்னா நமக்கு எப்படின்னா பிரச்சனை முடியணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் மோரோவர் அதெல்லாம் விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அங்கே போகணும், நீங்கள் அங்கே போய் உட்காரணும். நீங்கள் பேசி சொல்யூஷனுக்கு ஏற்றபடி பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்களோ, எந்த நபருக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த நபர் ஜட்ஜ் பண்ணப்படுவாங்க. அவர்கள் தாங்கள் செய்கிற தவறுகள், அப்போ நான் குற்றவாளியா, அப்போ நான் தப்பு பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரும். 2வது, என் பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, சொல்யூஷனுக்கு தானே போகிறாங்க. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கின்றதை அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்யலை, கேட்கலை.
அப்போ எல்லாம் பேசி ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்குரிய முடிவையே நாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு தனிமையை உணர்வாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? எங்கேயாவது இடத்துல போய் பிரச்சனைக்கு பேசும் பொழுது நம்ம சொல்கிறது அவங்க கேட்கணும்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு போனோம்னா நம்ம என்ன நினைப்போம், வரும்போது ஒரு முடிவோடு வரணும். அதனால நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவேன். நீங்கள் அந்த சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பிரச்சனைக்குள்ளே சம்மந்தப்பட்ட நபர்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நான் தவறு செய்து விட்டேனோ, ஏன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, நான் தனிமையாக இருக்கிறேன், வேறு வழியே இல்லாமல் வேணால் ஓகே சொல்லலாம், பட் தட் வில் நாட் பி அ ரைட் சொல்யூஷன். இதுதான் யோபுக்கு நடந்தது. சுற்றி இருந்த 3 நபர்களோ நண்பர்களோ வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. எதை தேடி? பிரச்சனையை தேடி. நீ தப்பு பண்ணியிருக்க, நீ வந்து பாவம் செஞ்சிருக்க, ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணியிருக்க. அதனால ஆரம்பத்தில் பேசும்போது ரொம்ப நல்லா ஆரம்பித்தாங்க தான். ஆரம்பத்தில் பேசும்போது அவனுடைய துக்கத்தை முழுமையாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் போக 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 நிறைய குற்றப்படுத்த ஆரம்பித்தாங்க. யோபுவை நிறைய குற்றப்படுத்தினாங்க. இதனால தான் நடந்திருக்கும், நீ இப்படி இருந்திருக்கலாம், நீ அப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை நீ உனக்கு தெரியாமல் ஆண்டவருக்கு தெரியாமல் உனக்குள்ள ஏதாவது பாவங்கள் இருக்கோ, தவறுகள் செய்திருக்கியோ, அதனால என்ன பண்ணிடு, அந்த தவறெல்லாம் விட்டினாதான் உனக்கு இருக்கும். சொல்யூஷனை தேடியே சொல்கிறாங்க. Because they don't know that it is created by God and it is permitted by God. இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்றது யாருக்கு தெரியல? நண்பர்களுக்கு தெரியல. அதனால அவங்க சொல்யூஷனை தேடி பிரச்சனைக்குரிய முடிவை தேடி சொல்லிட்டே இருக்காங்க. இது நம்ம செய்யக்கூடாத விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத விஷயம். எங்கே நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக வேண்டி, ஒரு கஷ்டத்தில் இருந்த இருக்கிற நபருக்காக வேண்டி, யோபு போல கஷ்டப்படுறவங்க நம்ம சபையில் இருக்கோம். யோபு போலனா யோபு அளவுக்கு இல்லைனாலும் கஷ்டப்படுறவங்க நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கும். யாரோ ஒரு குடும்பத்துக்காக நம்ம போய் பேசுகிறோம், ஒரு கவுன்சிலராக போகிறோம் அப்படின்னா God should be the best counselor. கடவுள் ஒருத்தர் தான் சரியான கவுன்சிலர். இப்போ நம்ம கவுன்சில் பண்ண போகும்போது அவர்களை குற்றப்படுத்துவதோ, அவர்களை வந்து நியாயப்படுத்தி இதெல்லாம் இப்படி செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. God needs us to be there. அவ்வளோதான். கர்த்தர் என்ன நம்மக்கிட்ட விரும்புகிறா தெரியுமா? அந்த சூழ்நிலைகளில் நம்ம இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே போயிடுச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? என்ன மேஜிக்கா? இல்லைங்க, God will do that. நீ செய்யறதுக்கு பதிலாக கர்த்தர் செய்யும் பொழுது அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ நம்ம பேசும் பொழுது சில நேரங்கள் என்னாகும், நம்முடைய ப்ரைடு வெளியில் வரும். என்னால் இவ்வளோ பெரிய ஞானமாக என்னால் பேச முடியும் அப்படின்ற சில விஷயங்கள் வரும். எலிஃபாஸ் அதை தான் செஞ்சார். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். என்கிட்ட இருக்கிற நீதியை அப்படி இருந்தால் தான் நான் சொல்லுவோம். இப்போ நம்மகிட்ட ஒரு தவறு இருக்கும்போது அதே தவறு உள்ள இன்னொரு ஆளை பார்க்கும்போது நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அந்த தவிர நானும் செய்கிறேன், நான் எப்படி பேசுவேன்? ஆனால் ஒரு இதில் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம சரியாக இருக்கிற விஷயத்தில் இன்னொருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, அப்போ நமக்கு அப்படி ஒரு தில்லு வரும். ஏன்? நான் கரெக்டாக இருக்கேன், அதனால் நான் அப்படி தான் பேசுவேன். அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். எப்பொழுது சுய நீதிக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அந்த நேரத்தில் தேவனுடைய காரியம், தேவனுடைய செய்கைகள் நடக்காமலே போயிடும். எலிஃபாஸ் அதை தான் செஞ்சார். யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். இது வந்து எலிஃபாஸ் சொன்ன அதே வார்த்தை தான். ஆரம்பத்தில் சொன்னார், கர்த்தர் பெரியவர், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை, கர்த்தர் அவ்வளோ மைட்டி காட் அப்படின்னு சொல்லிட்டு அதே எலிஃபாஸ் 15:9 என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதா? கேள்வி கேட்கிறாரு பாருங்க. எங்களுக்கு தெரியாத என்ன விஷயம் உனக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரியுமா? எந்த காரியத்தை நீ எங்களை விட ரொம்ப ஸ்பெஷலாக அறிஞ்சிருக்க? இதெல்லாமே குற்றப்படுத்துகிற வார்த்தைகள். எப்பொழுது சுயநீதி வெளிப்படுகிறதோ அப்பெல்லாம் ஒரு ஆளை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் யூ ஆர் இன் த பிளேஸ் ஆஃப் கவுன்சிலர், நம்ம ஒரு கவுன்சிலராக போயிருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள தான் நம்ம போய் யாரும் நம்ம பெரிய கவுன்சிலர்னு ஒரு இடத்துல போய் வரவழைக்க போகிறதில்ல. நம்ம கூட இருக்கிற ஒரு சக விசுவாசியோட பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற சூழ்நிலைகள் ஒருவேளை வந்தால் எப்படி இருக்கணும்? நம்ம சுயநீதியை வெளிப்படுத்துறதா இல்லை. ஏன் தவறு நடக்குது தெரியுமா? we just want to love like Jesus. கர்த்தரை போல எனக்கு அன்பு இருக்குது, தேவனுடைய அன்பு எனக்கு இருக்குது, அதனால என்னுடைய அன்பின் நிமித்தமாக அவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படி வெளிப்பட தெரியுமா? யோபோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுறோம். எப்போ நம்முடைய சுயத்துக்கு எப்போ இடம் கொடுக்குறோமோ, நம்ம சுய நீதியை வெளிப்படுத்துகிறோமோ, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமோ, அப்பெல்லாம் என்னாகும்? தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் உங்கள் கிரியைகளுக்கும் வேலையே இல்லாமல் போயிடும். ஆண்டவர் அதுக்கு மத்தேயு 7வது அதிகாரம் 3-5 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, உன் சகோதரன் கண்ணில் உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்துட்டு அப்புறமா உன் சகோதரனில் இருக்கிற திரும்ப பாரு அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லுவார். வாசிக்க வேண்டாம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? God doesn't want us to neglect the person. இப்போ யாரோ ஒருத்தரோட குறை இருக்கிறது, எல்லா ஒரு கஷ்டம் இருக்குது, நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் அவனை விட்டுட்டு போன்னு சொல்கிறதுக்காக அதை சொல்லலை. உன் கண்ணில் இருக்கிறத பாரு, அப்புறமா அவனதை பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது எதுக்காகனா, முதல்ல நீ சரியாகு. ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ண போகிற, ஒரு ஆளுடைய பிரச்சனையை பேச போகிற, ஒரு ஆளுக்கு ஈவன் ஆறுதல் சொல்ல போகிற அப்படின்னா கூட முதல் நீ சரியாகு. உங்ககிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை சரியானதுக்கு அப்புறமா போய் அவனை பாரு. அவனை விட்டுட்டு போன்னு சொல்லலை ஆண்டவர். அவனை பண்ணாத. இப்போ இதுக்கு வந்து இந்த வார்த்தைகளை சில நேரங்கள் நம்ம படிக்கும்போது, அப்போனா நம்ம கண்ணிலேயே உத்தரவு இருக்கும்போது நம்ம போய் மற்றவங்களுக்கு பேசக்கூடாது, அப்போனா நம்ம போவே கூடாது, நம்ம பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை.
தட் இஸ் நாட் த திங். உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை பார்த்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் பேசும்பொழுது அந்த துரும்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம்? சொல்யூஷன் கொடுத்துல உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இருந்தால் போதும். ஏன்னா காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். அதே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்னோட வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையிலும், விசுவாசிகள் யார் வாழ்க்கையிலும் எது நடக்க போகிறதில்ல. இதை அறிந்திருந்தோமானால் நல்ல ஒரு கவுன்சிலராய் நம்மளால் இருக்க முடியும். காட் எல்லாத்தையும் அதை அழகாக லீட் பண்ணி கொண்டு போகிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நண்பன் அவரை பார்க்க வந்திருக்கிறான். அந்த நண்பன் பேசுகிற வார்த்தைகள் அவங்களை எப்படி பண்ணுது? ஹர்ட் பண்ணுது. யோபுவை நிறைய நேரங்களில் அவள் வந்து வருத்தம் தான் படுத்துச்சு. அந்த வார்த்தைகள் கவலைப்படுத்துச்சு. அந்த கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம நேசிக்கிற ஒரு ஆள் நம்மளை ஹர்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ வலிக்கும் யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தவங்க போகிறவங்க நம்மளை பற்றி பேசிட்டு சரியாக நம்மளால் பழக்கமே இல்லாதவங்க ஒரு வார்த்தை நம்ம விட்டுட்டாலே அந்த வார்த்தை நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. நம்ம நேசிக்கிற ஒரு ஆள் நம்மளை ஹர்ட் பண்ணும்பொழுது வலி இருக்குமா இருக்காதா? வலி ரொம்ப இருக்குங்க. அந்த வலி தான் யோபுக்கு இருந்துச்சு. ஏன்னா தான் விரும்புகிற, தான் நேசிக்கிற நண்பர்கள் வந்து அவரை வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த வலி அவருக்கு அதிகமாக இருந்தது. இந்த கெட் ஃபிக்ஸ்ட் குவிக் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ட்ரெண்டு. கெட் ஃபிக்ஸ்ட் குவிக் அப்படின்னா சீக்கிரமாக பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றே ஒன்று நம்ம மறந்துடும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். இப்போ நம்ம யாருக்கு பேச போகிறோமோ அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மட்டும்தான் நம்ம வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. ஆவியானவர் எனக்கு மட்டும்தான். தேவன் எனக்காக தான் மரித்தார். அப்போ அவருக்காக மறிக்கலையா? நீங்கள் யாரிடம் பேச போகிறோமோ அவர் ரட்சிக்கப்படுறாங்களா அது முக்கியம் இல்லை. யாரிடம் நம்ம பேசுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அவர்களிடமும் பரிசுத்த ஆவியானவர் இருக்க. அப்போ நம்ம பேசும்பொழுதே ஒன்றே ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், என் வார்த்தைகள் அங்கே சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு போக போகிறதில்ல. நான் பரிசுத்த ஆவியோட உதவியோடு பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாய் கர்த்தர் அங்கே மனிதனில் என்ன செய்வார்? கிரியை செய்வார். அப்படி பேசணுன்னா யோபுக்கு எவ்வளோ ஆறுதல் இருந்திருக்கும். ஒருவேளை அப்படியே இந்த யோபோட நண்பர்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்கன்னா யோபு இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் விசுவாசத்தை விடாமல் இருந்தார் யோபு. அது அவர் தனிப்பட்ட அவருக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் யோபுவால் அவ்வளோ தூரம் நிற்க முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கும், இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுனே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியலையா அன்னைக்கு இப்படி பண்ணிங்கல்ல அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்னே போது நம்ம விழுந்து போயிடுவோம். அப்படிதான் இங்கே சொன்னாங்க யோபுக்கிட்ட, நீ பண்ண பாவம், நீ ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், உனக்குள்ள ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமோ, அதனால தான் நீ இப்படி கஷ்டப்படுற, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன்னோட பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உனக்கு தெரியலையா அப்படின்லாம் கேட்கும்போது யோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? சோர்வடைஞ்சிருப்பான். என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஃபுல்லாக டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யோபு ரொம்ப சோர்வடைந்திருப்பான். ஆனாலும் என்ன பண்ணா யோபு? தன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். இந்த 3 நண்பர்களை இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 பேரை பற்றி பார்ப்போம். எப்பயுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த 3 நண்பர்களும் செய்தது என்ன? கடவுளுடைய சித்தத்தை அவர்கள் செய்தார்கள். அதே இந்த 3 பேரும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அல்ல, தன் நண்பனை பார்க்க வந்தாங்க. ஆனால் தேவ சித்தத்துக்கு விரோதமான நிறைய காரியங்களை பேசி தங்களுடைய செல்ஃப் நாலேஜ் மூலமாக அவரை கண்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க, அவங்கள பற்றி நிறைய தப்பாக பேசிட்டோம். ஆனால் அவர்கள்ட்ட நல்ல குணங்கள் நிறையா இருந்துச்சு. என்ன நல்ல குணங்கள் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யோபுடைய நண்பர்களோட நல்ல குணம் தெரியுமா? தான் நண்பன் கஷ்டப்பட்டானோன்னு ஓடி வந்து பார்க்க வந்தாங்களே, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நம்ம கேட்டேன்ல முதல்ல, நம்ம ஃபோனில் பேசுவோம், சில பேரோட பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப ஐயோ நம்ம போய் தான் ஆகணும் போல அப்படின்னு நினச்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு போவோம். நம்ம போக வேண்டாம்னு நினைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே சரி பண்ணிவிட்டு, ஓகேம்மா இப்போ நல்லா இருக்கே, உனக்காக நான் ப்ரே பண்ணிடுறேன், முடிஞ்சிச்சு கதை, ஃபோனை வச்சுட்டு நல்லா ஜோம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ சந்தோஷமா இருன்னு வச்சுருவோம். ஆனால் இவங்க இப்படி இல்லை, ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தவங்க எல்லாரும் பேசி வச்சு சொல்லி வச்சு சேர்ந்து போனாங்களாம். யோபுவை பார்க்க போனதே நல்ல நோக்கத்தோடங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம இருக்கணும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை தேடி யாராவது நண்பர்கள் வந்தாங்களா? வரலை. நிறைய நேரங்களில் வரலை. ஆனால் நம்ம போகிறவங்களா இருக்கணும். நம்மக்கிட்ட வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நம்ம கஷ்டமே பெருசு நினைக்க வேண்டாம். ஒருவேளை யாருக்காவது கஷ்டம்னு தெரிஞ்சால் என்ன செய்யணும்? யோபோட நண்பர்களும் அடிச்சு பரண்டு ஓடணும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து நின்னாங்க, அவனை பார்க்க வந்தாங்க, நல்ல நோக்கத்தோடு வந்தாங்க, அவனோட சேர்ந்து அழுதாங்கங்க. 7 நாள் பேசாமல் இருந்தாங்க. பார்த்தீங்களா அந்த துக்கம் அவர்களுக்கு? அவன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நேரில் 7 நாள் கம்ப்ளீட்டாக நைட் அண்ட் டே பேசாமல் அவன் கூட அமைதியாக உட்காந்துருந்தாங்க. 7 days விதவுட் டாக்கிங். இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா 1 மணி நேரம் பேசாமல் இருக்க முடியாது. அது என்னாலலாம் கண்டிப்பாக இருக்க முடியாது. மேக்ஸிமம் 1 hour கூட கிடையாது, பேசாமல் இருக்க முடியாது. எவ்வளவு துக்கம் தொண்டை அடைச்சாலும் என்ன பண்ணுவோம்? வாயை திறந்து புலம்பவாத செய்வோம், அமைதியாக இருக்க மாட்டோம். ஆனால் யோபுடைய நண்பர்கள் அவனோட நிலையை பார்த்துட்டு பேசவே முடியல அவங்களால.
கம்ப்ளீட்டாக 7 நாள் நைட் அண்ட் டே பேசாமல் அவன் கூடயே உட்காந்து அவனை மாதிரியே சால்வியை கழிச்சு அவனை மாதிரியே வானத்தை பார்த்து தலைமையில புழுதி போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. துக்கம் கொண்டாடினாங்க அவனோட சேர்ந்து. ஆண்டவர் சொன்ன துக்க வீட்டுக்கு போக சொன்னார்ல, அழுகிறோடய சேர்ந்து அழுங்கள்னு சொன்னார்ல, அது மாதிரி அவர்கள் யோபுவோட சேர்ந்து அழுதாங்க, யோபுவோட சேர்ந்து கூடயே இருந்தாங்க. அவர்களுக்கு இறையியல் தெரியாது, அதாவது தியாலஜி தெரியாது. அந்த யோபோட புஸ்தகம் எழுதப்பட்ட காலங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய தியாலஜி அதில் இருக்கவே இருக்காது. வேத பிரமாணங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் இது வந்து ஆதியாகமத்துக்கு அடுத்தபடியாக நடந்த விஷயம். இந்த யோபோட சரித்திரம் ஆதியாகமத்துக்கு அடுத்து நடந்தது. யாக்கோபுடைய பீரியடில் தான் அவர் இருந்தார்ன்றது நம்பப்படுகிறது. அதனால அந்த டைம்லலாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஒரு இந்த நியாய பிரமாணங்களில் பிடிச்சி இருக்கிற ஒரு பயங்கர தீவிரமாக இருக்கக்கூடிய காலம். ஆனால் யோபோட புக்கு வாசிக்கும் போது எந்த நியாய பிரமாணமும் எந்த இதுவும் இதில் வரவே வராது. யோபோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதெல்லாம் தெரியவே தெரியாது, யோபுக்கும் அது ஜாஸ்தி தெரியாது. ஏன்னா இவர் இஸ் நாட் அ ஜூ, அவர் ஒரு இஸ்ரேலைட் கிடையாது. ஆனாலும் இந்த நண்பர்களிடம் அவர்களுக்கு அதெல்லாம் சரியா தெரியலனா கூட அவர்கள் வெறும் நண்பர்களா இல்லை, நல்ல நண்பர்களா இருந்தார்கள். they are not just friends, they are good friends to Job. அவனுக்கு நல்ல நண்பர்களா இருந்தார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கே உட்கார்ந்துருந்தாங்கன்னு நம்பப்படுகிறது தெரியுமா? லேவியராகமம் 13:46 வாசிக்கிறோம். இந்த தள்ளப்பட்டவன் குஷ்டரோகி எல்லாமே போய் பாளையத்துக்கு புறம்பா அந்த சாம்பலில் போய் உட்காந்துருப்பாங்க. அந்த சாம்பல் என்னன்னா கவு டங் இருக்கு இல்லையா, சாணிகள் எரிந்து வைக்கப்பட்ட ஹீப்பாக கும்மியலாய் வைக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் யோபு இருந்தார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அப்போ யோபோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்திருப்பாங்க? அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா நிறைய கம்ஃபர்ட்ஸ் பார்ப்போம். அந்த வீடு நல்லா இருந்தால், ஈவன் ஏசி இருந்தால் தான் நைட்டு தூங்க முடியும்னு வீட்டுக்கு போகிறதுக்கே நைட் அவாய்ட் பண்ணிட்டு போகிற காலங்கள் இது. கஷ்டப்படுறவனோட போனால் சாப்பாடு தண்ணி எதையுமே எதிர்பார்க்க முடியாது, கம்ஃபர்ட்ஸ் இருக்காது, தூக்கம் இருக்காது, எதுவும் இருக்காது. இவனோட போய் யோபோட நண்பர்கள் எங்கே உட்காந்தாங்களாம்? சாம்பலில் போய் உட்காந்தாங்க. எத்தனை நாள்? கம்ப்ளீட்டாக 7 நாள். அவர்கள் யோபோட நண்பர்களிடம் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? அவர்கள் யோபை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அது மாதிரி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் யோபோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்து அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. புக் ஆஃப் ஜோப் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டே வருகிறது. கடைசியாக பி பேஷண்ட் வித் த சஃபரர், கஷ்டப்படுங்களோட பொறுமையாக இருக்கணும். யோபு கூடயே இருந்த ஆள் யாரு? மனைவி. பொறுமையாக இருந்தாங்களா? இல்லை. யோபோட மனைவிக்கே பொறுமை இழந்து கடைசி அவங்க பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. யோபுவோட ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். 3-4 பின்னாடி பார்த்தீங்கன்னா யோபுவோட உத்வேகமே யோபோட வேகம் குறைஞ்சிருக்கிறதாக விசுவாசம் குறைஞ்சதான் அர்த்தம் இல்லை. அவர் ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டதுனால, மென்டலாக சஃபர் ஆனதுனால அவருடைய வேகம் மட்டும்தான் குறைஞ்சிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் யோபுவோட மனைவி அவங்கள்ட்ட 2:9 ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நம்ம எப்பவுமே இந்த மனைவியை பார்த்து பேசும்பொழுது இவ வந்து பிசாசு டெம்ப்ட் பண்ண மாதிரி இவளும் என்ன பண்ணுறா? யோபுவை டெம்ப்ட் பண்ணுறா. அப்படி தான் நம்ம நினைப்போம். அது அப்படியே தான் பேசி பழகிருக்கோம் நம்ம. ஆனால் யோபுவுக்கு என்னெல்லாம் இழப்பு இருந்துச்சோ அதே இழப்பு தான் மனைவிக்கும். யோபுக்கு 10 பிள்ளைங்க ஒய்ஃப் இல்லாமலா வந்தது? யோபுவோட பிள்ளைங்க 10 பேர் இறந்து போனதுனால யோபு கவலையாக இருக்காருன்னா அதே கவலை தானே ஒரு மனைவிக்கும். தான் பெத்த 10 பிள்ளைங்களும் செத்துருச்சுங்க. அப்போ அவங்களுக்கு கவலை எவ்வளோ இருக்கும்? யோபு கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு மனைவியால்? முடியுமா? உங்களுக்கு முடியுமா? அவங்க கணவனுக்கு முடியலன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா? பொதுவாக மனைவிகளுடைய ஜபம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னைய மாதிரி உண்மையானு மட்டும் சொல்லுங்கள். எல்லா கஷ்டமும் எல்லா வலியும் எனக்கு மட்டும் வரட்டும் ஆண்டவரே, அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. இது நான் வழக்கமாக பண்ணுற ஜபம். உங்களில் எத்தனை பேர் அப்படி ப்ரேயர் பண்ணுவீங்க? பரவாயில்ல, வெரி குட். எந்த வலியும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. என் வலியை என்னால் தாங்க முடியுங்க. ஒரு ஒய்ஃபாக நினச்சி பாருங்கள், என் வலியை எவ்வளோ நாள் என்னால் தாங்க முடியும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வலினா சின்னதாக ஒரு கீரல் இருந்தால் கூட தாங்க முடியாது. வலிக்கும், நமக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா பெயினை வாங்கிக்க முடியாது. பெயினை பார்த்து அழதான் முடியும், பேசதான் முடியும். அப்போது யோபோட மனைவி தன் கணவன் சாம்பலில் உட்காந்து ஓட்டை வச்சு சொரிஞ்சிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதை, எலும்பும் தோலும் தாங்க இருந்துச்சான் அவருக்கு. தன் எல்லா ஃப்ளஷும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வெறும் அந்த எலும்பில் வந்து தோல் அப்படியே சுற்றி இருந்துச்சு. அதான் யோபுன்னு ஒரு மனிதன் உருவம் தான் தெரிஞ்சதை ஒழிய அவன் யோபுவாகவே இல்லை. எப்படி பார்த்துருப்பான் மனைவி? நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்த்துருப்பா, மெஜஸ்டிக்காக இருந்து பார்த்துருப்பா. 10 பிள்ளைங்களுக்கு அப்பா எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருப்பாரு. குடும்பமெல்லாம் சேரும் போது குடும்ப தலைவனாக எவ்வளோ அதிகாரமாக பேசியிருப்பார். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாரு. சர்வன்ஸுக்கு வேலை சொல்லியிருப்பார். அதை செஞ்சிட்டியா இதை செஞ்சிட்டியான்னு கேள்வி கேட்டிருப்பாரு. இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாமல் மூலையில் அந்த ஊருக்கு புறம்பா ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கணும் அவர் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட இடத்துல யோபோட நண்பர்கள்லாம் பார்த்து கேள்விப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் யோபோட மனைவி அவருடைய லாஸை கூடயே இருந்து பார்க்குறாங்க.
ஒவ்வொன்றா இழக்க இழக்க, இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம பர்சனலாக தாங்கிக்கலாம். குடும்பத்து ஒரு கஷ்டம் வரும்போது அதை நம்ம கணவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கவே முடியாது, நம்மளால் தாங்கவே முடியாது. அவ்வளோ வலி இருந்த யோபோட மனைவி சொன்ன அந்த வார்த்தை கர்ஸ் அண்ட் டை. கர்ஸ் அண்ட் டை. ஆக்சுவலி இது எப்படி சொல்ல வராங்கன்னா, இது வந்து அவர் வந்து ஒரு டெம்ப்டர் கிடையாது. உன் விசுவாசத்தை விட்டுட்டு நீ ஆண்டவரை தூஷிச்சு செத்துப்போ அப்படின்லாம் சொல்லலைங்க. அவர் உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரும். ஐ கான்ட் see you suffering. நீ கஷ்டப்படுறதுனால பார்த்துட்டு இருக்க முடியல, அட்லீஸ்ட் டூ திஸ், பிளஸ் ஹிம் அண்ட் டை. ஆக்சுவலி கர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃப்ரேஸாக தான் சொல்லப்படுதே ஒழிய, கர்ஸ்ன்றது வந்து தேவனை தூஷித்துன்றது தமிழில் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அதோட அர்த்தம் அது இல்லை. என்னால் பார்க்க முடியல உன்னைய, நீ தேவனை அப்படியாவது உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வருமா அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக யோபோட மனைவி இவ்வளோ நாள் கூட இருந்தவங்க அவர் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க. அவங்க சாகணும்னு விரும்புகிறாங்கன்னா என்ன, நம்மளே சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு டெத்து வந்துட்டா நல்லாயிருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, கிட்டத்தட்ட அதே நிலை தான். இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவரை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால் நீங்கள் இது முடிஞ்சிருட்டோம், அட்லீஸ்ட் இட் ஹஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்னாவது நான் நினைப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் யோபோட மனைவி இந்த வார்த்தைகளை சொன்னாங்களே ஒழிய, கடைசி வரைக்கும் யோபு கூட இருந்தது அவரோட மனைவி மட்டும்தாங்க. சார், இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலையா? யோபு கொண்ட எல்லாமே செத்து போச்சு, எல்லா பிள்ளைகள் 10 போயாச்சு, இறந்து போயாச்சு, எல்லாம் போயாச்சு. ஆனால் யோபோட மனைவிக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலையே, ஏன்? அது யோபுக்குண்டானவர்கள் தானே அவங்க, பொசஷன்ஸ். யோபுக்குள்ளானவை எல்லாமே போச்சு, யோபு பெற்ற பிள்ளைகளும் போயிட்டாங்க, ஏன் மனைவிக்கு ஒன்றும் ஆகலை? கேள்வி வந்திருக்கா உங்களுக்கு இது வரைக்கும்? இந்த மாதிரி கேள்வி வந்ததில்லை? வந்திருக்கா உங்களுக்கு? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏன்னு தெரிஞ்சிச்சா? ஒன்றும் இல்லைங்க. ஆதாமுக்கு ஏவாளை எப்போ ஆண்டவர் கொடுத்தாரே அப்பமே 2 பேர்த்தையும் ஒருவன் ஆகிட்டார், 2 பேரும் ஒரே மாமிசம். அப்போ யோபோட மனைவியை தொட்டா யாரை தொட்ட மாதிரி? யோபுவை தொட்ட மாதிரி. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, யோபுக்கிட்ட மட்டும்தான். அப்போது அவனை தொடுவதற்கும் இது பண்ணுறதுக்கும் அதிகாரம் இல்லை. யோபோட மனைவியை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே மாமிசம். ஒரே மாமிசமாக இருந்தாலும் ஆள் வேறு, அதனால யோபுவை மட்டும் தான் தொட முடியும். அந்த கஷ்டத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாது அவனால். ஏன்னா அப்படிப்பட்ட பெர்மிஷன் அவனுக்கு இல்லை. யோபுவை தொடுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்தாரு ஆண்டவர், யோபோட மனைவிக்கு இல்லை. அப்போ யோபோட மனைவி தொடாததற்கு காரணம் அதுவும் தான். அதெல்லாம் தாண்டி யோபோட மனைவியினுடைய வார்த்தைகள் ஒன்று தானே. இந்த 42 அதிகாரத்துலேயும் ஒரே ஒரு தடவை தான் மனைவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே ஒரு வார்த்தை இதுதான். அது எதற்காக தெரியுமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை மனைவி மூலமாக பேசினாருன்னா, யோபுடைய அந்த அன்வேவரிங் ஃபெய்த் இருந்துச்சு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை அன்பர்கள் பேசினாலும் சரி, ஒய்ஃபே வந்து சில நேரங்கள் அப்படி பேசினாலும் சரி, அவரால் அந்த ஃபெய்த்தை விடவே முடியல. அது அன்வேவரிங் ஃபெய்த்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக, அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யோபோட மனைவிட வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. இது வரைக்கும் யோபோட மனைவி பற்றி எதுவுமே இல்லை, அவரோட பெயர் கூட இதில் சொல்லப்படலை. ஒருவேளை இது யாக்கோபுடைய மகளாய் தீனாளா இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. லேயாளுக்கு பிறந்த 6வது மகன் சல்மானுக்கு அடுத்து ஒரு தீனாள்னு ஒரு மகள் பிறக்கிறா, ஒரு குமாரத்தி. அந்த தீனாள் தான் இந்த யோபோட மனைவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா யாக்கோபுடைய பீரியடில் தான் அவர் வாழ்ந்தார். அந்த தீனாளாவே இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, இது வந்து நோ எவிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி படி. பட் யாராக இருந்தாலும் சரி, அவர் யூத பெண்மணி, அவள் ஒரு யூத பெண்மணி. இவர் வந்து ஒரு ஜென்டைல், புறஜாதி. அந்த யூதரை மேரேஜ் பண்ணன யோபுவை முழுமையாய் ஆண்டவருக்குள் வழிநடத்தினதே யோபோட மனைவி தான். அப்போ யோபுடைய மனைவி எந்த அளவுக்கு அவருடைய ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கூடயே இருந்தாள். அப்போ அவளுடைய கடமைகள் எல்லாவற்றையும் சரியாக தானே செஞ்சா. அவள் பேசின அந்த வார்த்தைகள் ஒருவேளை ஃப்ரஸ்ட்ரேஷனில் கூட இருக்கலாம் இல்லைங்க. நம்மலாம் ஒரு விரக்தியில் என்னெல்லாம் வார்த்தைகள் பேசுகிறோம். ஏன் தான் பிறந்தனோன்னு கேட்டிருக்கோம், ஏன் தான் இவளை கட்டணனோன்னு பார்த்துருக்கோம், நான் பேசாமல் கல்யாணமாகமாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். குழந்தைகளை திட்டும் போது கூட இது பெற்றதுக்கு 2 கல்லை பெற்று போட்டாலும் ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் அம்மா மாருங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து வருதே, அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்க முடியுமா? அர்த்தம் இருக்கா? இல்லை. கோவத்தில் வர வார்த்தைகள். ஒருவேளை அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனில் கூட அவள் பேசியிருந்திருக்கலாம். பெண் தானங்க, பலகீனமான பாண்டு தானே, பேசியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் யோபோட மனைவியை ஒரு நெகட்டிவாகவே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கோம். யோபோட மனைவி இதை சொன்னாங்க, ஆனால் யோபு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னமோ யோபுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. இல்லைங்க, யோபுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதே அவங்க மனைவி தான். யோபுடைய நண்பர்களே வந்து சாம்பல் உட்கார்ந்த போது மனைவி எங்கள் மாளிகையிலே உட்காந்துருப்பா, மனைவி அங்கே தானே இருந்திருப்பா. அப்போ யோபோட மனைவி இவ்வளவு காரியங்களிலும் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று கொண்டு இருந்தாள். அவளுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டோட எது வரைக்கும் இருந்தால் தெரியுமா? ரெஸ்டோரேஷன் வரைக்கும். மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்களா? ஆண்டவரால் அந்த டபுள் த பிளஸ்ஸிங், இரண்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் யோபோட மனைவி கூடயே தான் இருந்தாங்க. யோபோட மனைவியே சாத்தான் தொடலை, யோபுன் மனைவி சாகலை, அல்லது அவளுக்கு எதுவும் வரலை. ரைட்டு, ஆண்டவர் திருப்பி பிளஸ்ஸிங் மறுபடியும் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கார்ல. அந்த கொடுத்த பிளஸ்ஸிங் எல்லாமே டபுள் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த 1000 ஏர்மா 7000 14 ஆச்சு, 3 6 ஆச்சு, 500 1000 ஆச்சு,
ஃபீமேல் டாங்கிஸ் வந்து 500 1000 ஆச்சு. எல்லாமே டபுள் டபுள் டபுள். ஏன்னா 2 தனியான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த வசனம் எல்லாம். மனைவி ஒன்று தான், அப்பயே இப்போ வரைக்கும் ஒன்று தான். கரெக்டு. எஸ். பிள்ளைகள் அதே 10 தாம்மா. பிள்ளைகளை டபுளாக கொடுக்கல ஆண்டவர். அதே 7 குமாரர், அதே 3 குமாரத்திகள். ஏன் தெரியுமா இந்த கேள்வி வந்துச்சு அவங்களுக்கு? ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஆண்டவர் எப்பயுமே தொட மாட்டார், மாற்ற மாட்டார். ஏன்னா இந்த ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்லி டிசைன் பை காட். இந்த குடும்ப உறவுகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவை. ஒரு மனைவி என்னைக்கு யோபு கல்யாணம் பண்ணாரோ அந்த நாள்ல இருந்து திரும்பி ரெஸ்டோரேஷன் வரைக்கும் அதே மனைவி தான் மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்குறா. தான் இழந்த 10 பிள்ளைகளுக்கு பதிலாக மறுபடியும் 10 பிள்ளைகளை அதே மனைவி தான் பெற்றுக் கொடுக்குறா யோபுக்கு. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இல்லை? என்ன தெரியுமா இந்த கனெக்ஷன் இருக்குல்ல? தன் பிள்ளைகள் இறந்ததுக்கப்புறம் வேற ஒரு பிள்ளைங்களை அடாப்ட் பண்ணலை, இல்லை புதுசாக ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஒரு மிராக்கிள் அற்புதத்தில் கொடுக்கல. அதே மாதிரி பெற்று வளர்த்துருக்காங்க. 10 பிள்ளைகள் போன லாஸை இங்கே அவங்க எல்லாத்தையும் திருப்பி கெயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதே 10 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கும் போது ஒன்றுன்னா பிறக்க மூத்தவனுக்கு பதிலாக மூத்தவன், 2வதுக்கு பதிலாக 2வது, 3வதுக்கு பதிலாக. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இல்லை? ஒன்றுமே இல்லை நம்ம லைஃப்லன்னு அப்படியே கேள்விக்குறியாக ஒன்றுமே இல்லைன்னு உட்கார்ந்துருந்த மனிதனுக்கு மறுபடியும் பிள்ளைகள் கிடைத்தது மட்டும்தாங்க பெரிய பெரிய பிளஸ்ஸிங். அதுவும் அதே மனைவி மூலமாக. அதுதான் இன்னும் பெரிய பிளஸ்ஸிங். தான் நேசித்த அதே மனைவி மூலமாக. ஒருவேளை நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க, இந்த யோபு கிட்ட வந்து விசுவாசம் இல்லாமல் யோபு வழி மாறி போகிறதுக்காக மனைவி ஒருவேளை பேசியிருந்தா ஆண்டவர் அந்த மனைவிக்கு இந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்துருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. யோபுட மனைவியை பற்றி கர்த்தர் முழுமையாய் அறிந்திருந்தார். அதனால தான் அதே மனைவியை கொண்டு அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. யோபுட மனைவியுடைய டெத்தை பற்றியோ அந்த டைமில் அவங்க இருந்தாங்க இல்லைன்ற பற்றி எந்த விதமான இதுவும் இல்லை. கடைசியாக வந்தோன்னா 10 பிள்ளைங்க பெற்றாங்கன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ யார் மூலமாக? அதே மனைவி மூலமாக கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்து எல்லா பிளஸிங்ஸையும் கொடுத்தார். இப்போ யோபுவோட நண்பர்களை பார்க்குறாரு. கடைசியாக வந்தாச்சு. யோபுட நண்பர்களை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? யோபு அவங்களுக்காக ஜோம் பண்ணணுன்றாரு. யோபோட நண்பர்கள் மேலே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். ஹி ரெபியூக்ட் தெம். அவங்கள வந்து ரொம்ப கண்டிச்சார் ஆண்டவர். ஆனால் பனிஷ் பண்ணலை. பனிஷ் பண்ண மனசு வரல. ஏன்னா அவன்கிட்ட இருந்த நல்ல குவாலிட்டிஸ் ஆண்டவர் பார்த்தாரு. தேவையான நேரத்தில் தன் நண்பருக்காக அவர்கள் ஓடி வந்ததும் இங்கே வந்து அழுததையும் கர்த்தர் பார்த்தார். கோவத்தில் பேச, அதுக்காக நம்ம வந்து என்ன வேணாலும் கோவத்தில் பேசலான்னு அர்த்தம் இல்லை. ஸ்டில் காட் நோஸ் அவர் ஹார்ட். இன்டென்ஷனாக வர வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆனால் தவறுதலாய் வர வார்த்தைகள் பரவாயில்லன்னு அர்த்தம் இல்லை. பட் வி ஹாவ் டு பி கான்ஷியஸ் ஆஃப் அவர் வேர்ட்ஸ். ஸ்டில் காட் இஸ் சீயிங் அவர் ஹார்ட். கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார்னு தமிழில் வசனம் இருக்கும். அது இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்குன்னா காட் அக்செப்டட் இஸ் ப்ரேயர்னு இருக்கும். கர்த்தர் யோபோட முகத்தை பார்த்தார்னு தமிழ். அது எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கர்த்தர் யோபோட முகத்தை பார்த்தான்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் இங்கிலீஷில் வந்திருந்தது காட் அக்செப்டட் இஸ் ப்ரேயர். கடவுள் வந்து சொல்லுவார், அவங்க 3 நண்பர்கள்ட்டே சொல்லுவார், யோபு உனக்காக அதை ப்ரேயர் பண்ணுவான்ப்பா, வெயிட். நீ ப்ரேயர் பண்ணு, உன்னை சரி பண்ணுவேன், உன்னை பிளஸ் பண்ணுவேன், உன்னை மன்னிப்பேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ வெயிட் பண்ணு, யோபு உனக்காக ப்ரேயர் பண்ணும். அதே மாதிரி யோபு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் யோபோட முகத்தை பார்த்தார். அவன் பண்ண ப்ரேயர் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவங்க பேசின எல்லா வார்த்தைகளும் மறந்துருச்சு. அவனுக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் இருந்துச்சு, என் கஷ்டத்தில் என் கூட உட்கார்ந்த என் நண்பர்கள் அவர்களும் பிளஸ் பண்ணப்படணும். அதுக்காக ரெக்டிஃபிகேஷன் ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னார். அவர்கள் செய்த பாவங்களுக்காக, அவர்கள் பேசின வார்த்தைகளுக்காக பலி கூட உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஓகே போ, அவ்வளோதான். அவர்களை ஆண்டவர் மன்னிச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எப்பொழுது யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தானோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் யோபுவை 2 தனியாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த ஆசீர்வாதம் எல்லாமே அவருக்கு 2 தனியாக கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுமே அவருக்கு எப்படி இருந்தது? காட்ஸ் ஹெவன்ல இருந்து வந்தது, சாதாரணமாக கிடையாது. 45வது அதிகாரம் அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வாசிங்க. வந்தவங்க எல்லாரும் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கான். அப்படிதான் நினைப்போம், ஐயோ ரெஸ்டோர் ஆகிவர், திரும்பி நல்லா வந்துட்டாரு, அவருக்கு திரும்பி உயிர் வந்துச்சு, நல்லா இருக்காரு, நம்ம ஒரு ஆசையாக போய் பார்ப்போம். அது மாதிரி சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தாங்களாம். பார்த்தவங்க எல்லாரும் அவனுக்கு ஒரு பொண்ணு கொடுத்துட்டு போனாங்களாம், ஆபரணங்கள்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம். அவனை நல்லா சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க. அந்த முன்னிலையை பார்க்கணும். 12 வாசிமா. கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். போதுண்டா. அதுக்கு முன்னாடி 7 குமாரத்திகள். அந்த குமாரத்திகள் 3 பேரும் உலகத்தில் அவங்கள பால சௌந்தரியம் உள்ளவர்கள் யாருமே இல்லையா. அவள் அழகான பிள்ளைகளை கொடுத்தார். இவை எல்லாவற்றுக்கும் பின்பு, இந்த பாடுகளுக்கு பின்பு, இந்த ரெஸ்டோரேஷனுக்கு பின்பு 140 வருஷம் யோபு உயிரோடு இருந்தான். மொத்த யோபனுடைய வருஷங்கள் வந்து அவருடைய ஆயுசு நாட்கள் 210 என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கு பின்னாடி அவருடைய கஷ்டங்களுக்கு பின்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தான் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை. இந்த இடத்துல கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சாத்தான இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இப்போ நடந்துருச்சு. தேவன் அவனை வைத்து நம்பிக்கையாய் சொன்ன அவ்வளவு வார்த்தைகளும்
டைம் யோபு ப்ரூவ் பண்ணிட்டான். இதுதான் நம்ம லைஃபாக இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். எவ்வளோ பாடுகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றிலும் கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்ற வாழ்க்கை, அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஓடணும்னா சில நேரங்களில் மாம்சத்தில் தவறலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் கடைசி வரைக்கும் நடத்துவார் என்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா யோபு போல நம்மளும் எப்படி ஆயிடுவோம்? ரெண்டு தனியான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் இருப்பார். போனதெல்லாம் திரும்பி வரணும்னு சொல்ல வேண்டாம், நம்ம கஷ்டங்கள் மாறினா போதும், கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பாடுகள், வேதனைகள், நிந்தை, அவமானம், இவைகள் எல்லாவற்றிலும் யோபுவை போல விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாச ஓட்டம் தடைபடாதபடி ஒருபோதும் நான் ஆண்டவரை நிந்திப்பதில்லை. அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும் என்று யோபு சொன்னது போல உன் வேதனையிலே உனக்கு உதவி செய்கிறவர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உன் பாடுகளை, உன் நிந்தை, அவமானங்களை பார்க்கிறவர் நிச்சயம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்புவார். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் உங்க கைகளை உயர்த்தி, கர்த்தர் எனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நிச்சயம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவீர். எஸ், கரங்களை கீழே போட்டுக்கொள்வான். மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே, தகப்பனே நீர் எங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருகிறவர். யோபுவை போல நாங்கள் பல இடங்களில் வெட்கம், வேதனை, ஆண்டவரை துக்கத்தை அனுபவித்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எத்தனை நாங்கள் இழந்து போனாலும் நீர் எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் நீர் திரும்பவும் இரட்டிப்பாய் தருகிற தகப்பன். ஆண்டவரே, ஒருபோதும் விட்டு பிரியாத ஒரு நல்ல இருதயத்தை நீர் அவர்களுக்கு தந்தபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யோபு புத்தகத்திலிருந்து அநேக நல்ல குணாதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தொடர்ந்து உமக்கு பின் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்த கர்த்தர் கிருபை தாரும். கண்ணீரிலும் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் இவர்களை தெரிந்து கொண்டபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க கர்த்தர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினால் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மை அவர்களை தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியநேக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. God bless.